தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற அழகேந்திரன் வேலாம்பூர் கண்மாயில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். ஊரையே உலுக்கி எடுத்த இந்த சம்பவத்தில் அழகேந்திரன் மாற்று சாதி பெண்ணை காதலித்ததால் அவர் ஆணவ கொலை செய்யப்பட்டார் என தெரிய வந்துள்ளது. அதில் அந்த பெண்ணின் மாமன் மகன் பிரபாகரன் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அழகேந்திரன் கொலை வழக்கில் A1 குற்றவாளியான பிரபாகரன் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தவர். அவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதால் சத்திரப்பட்டி போலீசார் அவரை விசாரணை வளையத்தில் கொண்டு வர முடிவெடுத்தனர். அதன்படி கடந்த 13ஆம் தேதி அன்று சத்திரப்பட்டி போலீசார் பிரபாகரனின் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பிரபாகரன் வீட்டில் இல்லாததால் அவரது தந்தையிடம் பிரபாகரன் வந்தால் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறுங்கள் என போலீசார் கூறியுள்ளனர். இந்த சூழலில் போலீசார் வீட்டுக்கு வந்ததால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் காவல் நிலையத்தில் இருந்த கம்ப்யூட்டர், டேபிள், வாக்கி-டாக்கி உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கி அந்த ஸ்டேஷனையே சூறையாடியுள்ளனர். இதற்கிடையில் பிரபாகரனின் உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து கொண்டு போலீசார் விசாரணை என்ற பெயரில் கிராம மக்களை துன்புறுத்துவதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி MLA-வுமான RB உதயகுமாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்கு சென்ற அவரை பேரையூர் காவல்துறையினர் மற்றும் முசலம்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் தடுத்து நிறுத்தினர். அப்போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் RB உதயகுமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.